மாதிரி தியானம் பண்ணுறதுக்கு தனி அறை வச்சுக்கோங்க. அந்த அறையில் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். இரவில் பண்ணுறவங்களா இருந்தால் அகல் விளக்கு வச்சுக்கோங்க. பகலில் பண்ணுறவங்களா இருந்தால் சூரிய ஒளியே நல்லது. சாம்பிராணி ஊதுபத்தி எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. வாசனை திரவியங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபேன், ஏசி எதுவுமே இந்த செயல் தியானம் என்ற செயல் செய்கிறப்ப போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான இயல்பான சூடு உடம்பில் ப்ரொடியூஸ் ஆகாது. சூடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அடுத்த சக்கரத்துக்கு ட்ராவல் செய்ய முடியும். உடல் வெப்பமடைஞ்சு தான் உங்களை அடுத்த சக்கரத்துக்கு கொண்டு செல்லும். இப்போ இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கு நீங்கள் அமைதியான இடத்துல உட்காந்துருக்கீங்க, கண்ணை மூடி உட்காந்துருக்கீங்க, நாடி சுற்றி பிராணாயாமம் பண்ணுறீங்க. நார்மல் ஃபஸ்ட் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மூலாதார சக்கரம் முடித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இங்கே வருவீங்க. மூலாதார சக்கரத்தை நல்லா பண்ணிங்க அப்படின்னா 15 சுழற்சி பண்ணணும். 15 சுழற்சி இப்போ சுவாதிஷ்டான சக்கரத்துக்கும் 15 சுழற்சி நீங்கள் செய்யணும். 15 சுழற்சி செஞ்சதுக்கப்புறம் கைகளில் சின்முத்திரை வைத்துக்கொண்டு, இல்லாட்டினா உங்களுக்கு இயல்பான எந்த முத்திரை வேணுமோ அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நார்மலாக நேராக முதுகெலும்பு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு புருவ மத்தியில் கவனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எடுத்ததுமே சிவப்பு நிறம் வரும். சிவப்பு நிறத்தில் இருந்து ஆரஞ்சு நிறமாக மாறுகிற மாதிரி நீங்கள் கற்பனை செய்யணும். ஆரஞ்சு நிறமாக மாறுகிற மாதிரி கற்பனை செய்ய முடியலை அப்படின்னா நீர் அந்த ஓடைகளில் போகிறத கற்பனை செய்யணும். கடல் அலைகளை கற்பனை செய்யுங்க. ஏன்னா இந்த